இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சுவிட்ச் மாற்றுறது எப்படின்றத தான் பார்க்க போகிறோம். சுவிட்ச் மாற்றுறதுக்கு என் ஃப்ரெண்டை கூப்பிட்டா ஒரு 100 கொடுத்தாலே வந்துடுவான், இல்லை வெளியே டெக்னீஷியனை கூப்பிட்டா ஒரு சார்ஜஸ் கொடுத்தா வந்துடுவான் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம். ஃப்ரெண்டு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா கம்மியாக செய்யணுமே அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. கூப்பிட்ட உடனே அவங்க வரமாட்டாங்க. இதே வேற ஒரு டெக்னீஷியனை கூப்பிடுறீங்கன்னா அவங்க குறைஞ்சது 300 400 வரைக்கும் சார்ஜஸ் பண்ணுவாங்க ஒரு சுவிட்ச் மாற்றுறதுக்கு. இப்போ நம்ம அது சுலபமாக எவ்வளோ ஈஸியாக மாற்றலான்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு இல்லை எலக்ட்ரீஷியனை கூப்பிடணும்னால இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாலே நல்லா கிளியராக நீங்கள் மாற்றிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த சுவிட்ச் மாற்றுறதுக்கு பெருசாக டூல்ஸில் இருந்தால ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர், கட்ரு, ஒரு டெஸ்டர், இது 3 இருந்தாலே போதும், ஒரு புது சுவிட்சை மாற்றிடலாம். நம்ம போர்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு இந்த சுவிட்ச் வச்சுக்கோங்களேன், இது நல்லா இருக்குது. இப்போ இதை மாற்றணுன்னா எப்படின்றத மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த சுவிட்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், போர்டில் பவர் இருக்குது. பவர் இருக்கும்போது கை வச்சு வேலை செய்யறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயும் ஹாலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிபி பாக்ஸ் இருக்கும். இந்த டிபி பாக்ஸில் இந்த ரூமுக்கு வர கண்ட்ரோல் என்னன்றதை நீங்கள் பார்த்துக்கணும். பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போது இந்த லைட் ஆஃப் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, அப்போது இந்த ரூமுக்கு வர பவர் கட் ஆகிருக்கு. அதே மாரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்வெர்டர் பவர் இருக்குன்னா மொத்தமாக மெயினே ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு 10 நிமிஷம் தான் வேலை செய்ய போகிறீங்க, அந்த 10 நிமிஷத்துக்கு மெயினே ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ சுவிட்ச் எப்படி மாற்றுறோன்றதை வச்சுட்டு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு லிங்கை எடுத்துருங்க. இந்த லிங்கை எடுத்துட்டு இன்புட் பவர் இது. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டோம், நம்ம கை வச்சே வேலை செய்யணும். ஓகேங்களா? அந்த மாதிரி டெஸ்ட்டு வச்சு பார்த்துட்டு கை வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது லைட்டோட ஒயர் இது. ஓகேங்களா? இதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்லேருந்து இந்த ஒரு லிங்கை ரிமூவ் பண்ணி இப்படி தனியாக வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்துருச்சு. ஓகே, பழைய சுவிட்சை எடுத்துகிட்டு இப்போ புது சுவிட்சை மாத்திரம்னு வச்சுக்கோங்க. புது சுவிட்சை வச்சு லாக் பண்ணியாச்சு, ஃபைனாக போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த டெர்மினலை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் அதே மாதிரியே லிங்கை எடுத்து ஃபுல்லாக வச்சு விட்ருங்க. வச்சாச்சு. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியிருக்கோம், பவர்ன்ட்டு மார்க் பண்ணியிருக்கு. நான் கழட்டும் போது பார்த்தேன், நீங்களும் அந்த மாதிரி பார்த்துட்டு கழட்டிக்கோங்க. பவர் ஒயரான்னு பார்த்து கழட்டிட்டு இந்த மாதிரி டைப் பண்ணுங்க. சரிங்களா? இது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது லைட்டோட ஒயரை எடுத்துகிட்டு போகிறோம். ஓகே, எவ்வளோ சிம்பிள் ஒர்க்கு. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஒரு ஒன்ஸ் போர்டை கழட்டிட்டீங்க, நீங்கள் ஒரு வாட்டியும் சுவிட்சை ஆன் பண்ணும்போதும் ஆஃப் பண்ணும்போதும் இந்த வைப்ரேஷன் ஆகும், ஒரு சின்ன வைப்ரேஷன் இருக்கும். அந்த வைப்ரேஷனில் என்ன ஆகும்னா இந்த டெர்மினல் எல்லாம் கொஞ்சம் லூஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ உடனேலாம் ஆகாது, ஒரு வருஷம் 2 வருஷம் அந்த மாதிரி ஆகும். அந்த மாதிரி எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து டெர்மினல் செக் பண்ணிக்கோங்க. எல்லா சுவிட்ச்லேயும் இந்த மாதிரி டைட்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். அது செக் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போது நம்ம மெயின் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு செக் பண்ணலாம். இப்போது மெயின் ஆன் பண்ணிட்டோம், சுவிட்சு போட்டால் எரியுது, ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகுது. ஓகே, ஒரு சுவிட்சை மாற்றுறது எப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். இது சிம்பிள் ஒர்க் தான். நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துலேயே இது நீங்களே ட்ரை பண்ணாலே முடிஞ்சிடும். இதுக்காக நீங்கள் வந்து டெக்னீஷியன் வரணுன்றதுக்காகலாம் வெயிட் பண்ண வேண்டாம். இதை நீங்களே ட்ரை பண்ணி முடிச்சுக்கோங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோ எலக்ட்ரிக்கல், பிளம்பிங், ஆர்வல் சம்மந்தப்பட்ட விஷயம் ஏதாச்சும் வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.